Hey guys, welcome back. Samsung India ல இருந்து இன்னைக்கு அவங்களோட M series லைனப்ல M52 ஸ்மார்ட் போன் வந்து Amazon எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்ணியிருக்காங்க. Samsung பண்ண இந்த சம்பவம் வந்து M51 மாதிரி ஒரு தரமான சம்பவமா இல்ல ஒரு சுமாரான சம்பவமான்னு எல்லாமே நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் வந்து குயிக்கா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்து என்னோட ஒப்பீனியன்ஸ் பிளஸ் இவங்க என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேயோட ஸ்பெக்னு பார்த்தோன்னா 6.7 இன்ச் கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே தான். M51ல பார்த்தா அதே டிஸ்பிளே சைஸ் தான் இங்கேயும் நம்மளால பார்க்க முடியுது. பட் இங்கே வந்து சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் இருக்கு. டிஸ்பிளே ரெசல்யூஷன் அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்மளுக்கு பெரிய ட்ரீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120Hz ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் சப்போர்ட்டும் இருக்கு. டிஸ்பிளேயோட ஸ்பெக் பார்க்குறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இம்ப்ரெசிவாக இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஸ்பெக்கை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து M சீரிஸ்லேயே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா பேட்டரி செக்மெண்ட் தான். இது வரைக்குமே வந்து M சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி விஷயத்தில் நம்மளுக்கு காம்ப்ரமைஸே இருந்ததில்லை. ஏன்னா மோஸ்ட்டாக M சீரிஸில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பவர் பேங்க் இல்லை மினி பவர் பேங்க் ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து ஒரு 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்து அதை சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 15 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் எப்பவும் போல் தராங்க. பட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 25 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரியும் கொடுத்து ஃபோனோட வெயிட் வந்து 175 கிராமுக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ வெயிட் வந்து கம்மியாக இருக்குது, பட் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா M51 மாதிரி இது ரொம்ப திக்காக இருக்குமான்னு சில பேர் டவுட் இருக்கும். 7.4 mm தான் திக்னஸும் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன், லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பேக் டிசைன் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. ஸோ A52ல பார்த்த மாதிரி அந்த பாக்ஸ் டிசைன் வந்து இந்த இடத்துல கொடுக்கல. பேக் வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும்போது நம்ம வந்து கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா மாடியூல் நம்ம பார்த்தோன்னா வெர்டிகலாக வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா அரே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து LED ஃப்ளாஷ் நம்மளால் பார்க்க முடியுது. பேக் மெட்டீரியல் நம்ம பார்த்தோன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு ஒரு டெக்ஸ்சர் டிசைனாக தெரியுது. பட் ரியல் வேர்ல்டில் நம்ம ஃபோனை கையில் பிடிச்சி பார்க்கும்போது தான் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்களா இல்லை கிளாசி டிசைனான்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஸ்டில் டெக்ஸ்சர் கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஃப்ரண்ட்டில் அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேலேயே வந்து 32 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் கேமரான்னு பார்த்தோன்னா மெயின் கேமரா வந்து 64 மெகாபிக்சல் சோனி IMX 682 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 MPக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, 5 MP வந்து மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அந்த மேக்ரோவை வந்து தூக்கி விட்டு டுவல் கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெத்தாக இருந்திருக்கும். கேமரா வந்து ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்குறதுக்கு நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. பட் ரியல் வேர்ல்டில் M51 வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டில் தும்சம் பண்ணிட்டு இருந்தது. ஸோ M51ல நம்ம பார்த்தா அதே கேமரா ஸ்பெக்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. பட் இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா 778G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 778G நார்மல் டே டு டே யூசேஜ் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக வந்து கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட ஃபோன் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ பர்ஃபார்மன்ஸில் நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. பட் இங்கே வந்து ISP வந்து இங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்குது. 730G வந்து ஒரு 2 வருஷம் மேலேயே இருக்கும். 730Gலேருந்து 778G பார்த்தோன்னா அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் ஜம்ப் தான் அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு பெரிய அப்கிரேடாக இருக்குது. ப்ளஸ் வந்து கேமராலேயே வந்து ISP வந்து 778Gல வே பெட்டராக இருக்கும். A58 வந்து நம்மளுக்கு OS ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை. M சீரிஸ்ன்றதுனால ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வந்திருக்காங்க A சீரிஸை கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்டில் M51ஓட கண்டிப்பாக ஒரு பெட்டர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயமா வந்து இது பெருசாக ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. பட் நமக்கு வந்து யூஸ் இல்லாத விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இதில் வந்து 5G சப்போர்ட் 778G இருக்கிறதுனால ஆப்வியஸாக இது வந்து ஒரு 5G சப்போர்ட் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் தான். 5G இவங்க பார்த்தோன்னா 11 5G பேண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் ஸ்மார்ட் ஃபோன் அது இது எல்லாமே வந்து ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நம்ம ஊரில் 5G வரதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இவங்க வந்து 11 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால நான் இதை கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதில் ஒரு 5G பேண்ட் இருந்தாலுமே வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோன்னா எப்பவும் போல இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து சாம்சங் மாஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 11 மேலே பில்ட் பண்ண One UI 3.1 வருது. M51ல பார்த்த மாதிரி கோர் வெர்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கல. ஃபுல் ஃப்ளெஜ் நேட்டிவ் One UI தான் வந்து இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. M32லேயே வந்து ஃபுல் ஃப்ளெஜ் One UI கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. பட் M51ல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நாக் சப்போர்ட் இருக்குது. நாக் சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹார்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி இது. ஸோ இது இருக்கிறது வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. நாக் சப்போர்ட் இருக்கிறதுனால செக்யூர் ஃபோல்டர் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் சாம்சங் பே இருக்கிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இப்போது ரீசெண்டாக சாம்சங் லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸில் வந்து MST சிப் கொடுக்கறது இல்லை. S21 அல்ட்ராவில் மட்டும்தான் வந்து MST சிப் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. S21 ப்ளஸில் கூட MST சிப் இல்லை. MST சிப் இல்லாதனால நம்மளுக்கு ஏதாவது பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இருக்குமான்னு சில பேர் டவுட் இருக்கும். நீங்கள் வந்து 2000 ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. NFC வழியாக தான் வந்து இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடக்கும். 2000 rupees வந்து நீங்கள் சாம்சங் பே யூஸ் பண்ணி வயர்லெஸ்ஸாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோன் வந்து மொத்தமாக 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 2 வேரியண்ட்லையுமே வந்து 128 GB காமனாக இருக்குது. ரேம்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து 6 GB, இன்னொன்று 8 GB ரேம் ஆப்ஷனோட கொண்டு வந்திருக்காங்க. LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் UFS 2.1 யூஸ் பண்ணியிருக்காங்களா 3.1 யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. சில பேர் வந்து லாஸ்ட் வீடியோலேயே வந்து ப்ரோ இதில் வந்து eMMC ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி GSM அரேனால பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. GSM அரேனால இருக்கக்கூடிய ஸ்பெக் வந்து தப்பாக இருக்கலாம். ஏன்னா eMMC ஸ்டோரேஜோட வரதுக்கு வந்து பாசிபிலிட்டியே கிடையாது. 778G பை டிஃபால்ட்டாகவே வந்து UFS ஸ்டோரேஜ் சப்போர்ட் ஆகும். ஸோ இதில் வந்து மினிமம் வந்து நம்ம UFS 2.1 ஸ்டோரேஜ் எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் சாம்சங் ஏதாவது பார்த்து மனசு வச்சிருந்தாங்க அப்படின்னா UFS 3.1 யூஸ் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. பட் அதை பற்றி வந்து தெரியல. ஃபோன் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறமா தான் வந்து நம்ம ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஸ்டோரேஜ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரிய வரும். சப்போஸ் வேறு ஏதாவது சேனலில் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் என்ன ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. சாம்சங் திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்து ஸ்பெக்ஸை அள்ளி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஸோ டூவல் ஸ்பீக்கர் இருக்கிறதா வந்து சாம்சங் சைட்லேருந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்திருக்கும். அண்ட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கிடையாது, ஹைப்ரிட் ஸ்லாட் தான் இருக்குது. 128 GB ஸ்டோரேஜ் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூசர் சஃபிஷியண்டாக இருக்கும். ஸ்டில் நான் வந்து SD கார்டு போட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். மற்றபடி சாம்சங் டீஸ் பண்ண வீடியோஸ் இமேஜஸ் எதில் போய் பார்த்தாலுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கிற மாதிரி தெரியல. சப்போஸ் வேறு ஏதாவது சேனலில் அன்பாக்சிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து ஃபர்ஸ்ட் சேல் நடக்குது. ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து 2ஆம் தேதியிலேருந்து சேல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே ஓகே, ப்ரைஸிங் பற்றி எதுவுமே சொல்லியேன்னு கேட்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 30,000க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக இந்த லான்ச் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு 27,000க்கு இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் அப்படின்னு சாம்சங்லேருந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான் கூப்பான் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கான். ஸோ கூப்பான் டிஸ்கவுண்ட் நார்மலாக அந்த ப்ராடக்ட் பேஜில் போய் நம்ம அப்ளை கொடுத்தாலே வந்து 1000 ரூபி டிஸ்கவுண்ட் வந்துடும். அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கார்டு வேணும் அந்த கார்டு வேணுன்றலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் HDFC கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்கதா சொல்கிறாங்க. பட் அந்த மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கேப் வந்து இங்கே எங்கேயும் ரிவீல் பண்ணல. அமேசான்லேருந்து ஒரு நல்ல மனசோட இருந்தாங்க அப்படின்னா ஒரு 1500 ருபீஸ் வரைக்கும் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா 1250 வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ HDFC பேங்க் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் மினிமம் ஒரு 1000 ருபீஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா கூட ஈஸியாக வந்து நம்மளால் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை 25,000 ருபீஸ்க்கு வாங்க முடியும். 25,000ல் இருக்கக்கூடிய மற்ற 778G ஃபோன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Realme GT Master எடிஷன் இருக்குது. அதுலேயும் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. அதுலேயும் AMOLED 120Hzலாம் இருக்குது. பட் மெயின் கேமரா நம்ம பார்த்தோன்னா ஆம்னிவிஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட கேமரா வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். பட் Realme GT லான்ச் பண்ண ப்ரைஸ் 26,000 ரூபாய் 6 GB RAM. பட் இந்த ஆஃபரில் வந்து 21,000 கொண்டு வராங்க. அது Realme GT Master எடிஷனுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபாய் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது. iQOO Z5 நேற்று தான் லான்ச் பண்ணாங்க. iQOO Z5யும் வந்து ஆஃபரில் நம்மளால் வந்து 21,000 22,000 வாங்க முடியும். அதுவும் 778G பவர் ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் ஸ்டில் அதில் வந்து LCD 120Hz கொடுத்துருக்காங்க. இதில் வந்து AMOLED 120Hz இருக்குது. அதில் GW3 சென்சார், அதை விட வந்து இங்கே IMX 682 கொஞ்சம் ஒரு பெட்டரான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இந்த இடத்துல வந்து சாம்சங் ஒரு தனி எட்ஜ் இருக்குது. கேமரா பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் பெட்டர் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். 25,000 ப்ரைஸ் ப்ரைஸில் பார்க்கும்போது M51 ஒரு தரமான அப்கிரேடாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா ஓவரால் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கம்மி பண்ணிட்டாங்களேன்னு சில பேர் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் ஃபோனோட திக்னஸ் அண்ட் வெயிட் வந்து டிராஸ்டிக்காக கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஸோ A52s வாங்கலாமா M52 வாங்கலாமான்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். இந்த ஆஃபர் பீரியடில் இதுக்கும் A52sக்கும் பார்த்தனாலே வந்து ஒரு 7,000-8,000 ருபி டிஃபரன்ஸ் இருக்குது. பட் A52ல் டுவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா IP ரேட்டிங், கேமராக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், இந்த மாதிரி A52க்கான ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் சாம்சங்கில் தி மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இந்த M52 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல டஃப் கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை உங்களில் எத்தனை பேர் வந்து கன்சிடர் பண்ணலான்னு இருக்கீங்க? உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி நைட்டு 12 மணிலேருந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கலான்னு தான் இருக்கேன். பட் வாங்கிட்டேன் அப்படின்னா ரீசேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நேற்றுலேருந்து நம்ம சேனலில் பார்த்தோன்னா M52 கவர் பண்ண சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. M52 கவர் பண்ணுறது வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கிரெடிட் கார்டில் நான் ஸ்வைப் பண்ணிட்டு ஃபோன் வாங்கிடுவேன். பட் திருப்பி அந்த ஃபோனை விற்கிறது தான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். இந்த HDFC கார்டு ஆஃபர் எல்லாத்தையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இன்க்ளூட் பண்ணாலுமே வந்து ஒரு 25,000 நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தாலுமே நான் திரும்பி வந்து கரெக்டாக ஒரு 6 டேஸில் என்னோட ரிவ்யூ எல்லாத்தையும் வந்து முடிக்கலான்னு பிளான் வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் வந்து M52 வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த நான் வாங்கின ப்ரைஸ்லேருந்து ஒரு 3,000 ருபீஸ் கம்மி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் யாராச்சும் வந்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், என்கிட்ட இருந்து ஃபோன் வாங்குறது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா Telegram
டெலகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வாங்கின ப்ரைஸ்லேருந்து ஒரு 3000 ரூபி கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்னெல்லாம் ஆக்சசரிஸ் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும் எல்லா ஆக்சசரிஸுமே வந்து நான் கூடவே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த சப்போர்ட் உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வாங்கி கவர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் வந்து சில பேர் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய ஸ்மார்ட் ஃபோன் நம்மளும் வாங்கிட்டு வந்து 2 மாதம் 3 மாதம் வந்து விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க யாராச்சும் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன டெலகிராமில் பிங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கொரியர் சார்ஜஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபீஸ் வரைக்கும் ஆகும். அதுவும் வந்து நான் பியர் பண்ணிக்கிறேன். அண்ட் என் சைட்லேருந்து ஃபைனலாக உங்ககிட்ட அப்டேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த சேலில் நீங்கள் வாங்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலுமே வந்து நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதுவாக இருந்தாலுமே வந்து அதுலேருந்து ஒரு சின்ன கமிஷன் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இயர்லி ஒரு சேல் தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய சேலாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு ஃபுல் டைம் யூடியூபருக்கு நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அஃபிலியேட் லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆஃபரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சா கூட டெலகிராமில் டெக் டிஸ்கஷனுக்காக நம்ம சேனலுக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை.